இருக்க ஏலியன்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் இது அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக சொல்கிறது ஏலியன் எக்ஸ் தான். ஆனால் செகண்ட் பவர்ஃபுல்லான ஏலியன் இது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த செகண்ட் பவர்ஃபுல்லான ஏலியன் எது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4 ஏலியன் சொல்லியிருந்தாரு என்கிட்ட. ப்ரோ ஏலியன் எக்ஸ், கிளாக் வாக், அட்டாமிக்ஸ், அப்புறம் நம்ம வேபிக், இந்த 4 ஏலியனில் எது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்புறம் அவரே சொல்லியிருந்தாரு ஏலியன் எக்ஸ் தான் அப்படின்றது நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் எது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவர் ரேண்டமாக பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு 3 ஏலியன்ஸை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த 3 ஏலியனில் ஒரு ஏலியன் தான் இருக்கிறதுலே செகண்ட் பவர்ஃபுல்லான ஏலியன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஏலியன் கிட்ட இருக்க பவர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்டாமிக்ஸ் கிட்ட இருந்து போவோம். அட்டாமிக்ஸ் கிட்ட இருக்க பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதால் நியூக்ளியர் எனர்ஜியை மேனிபுலேஷன் பண்ண முடியும், ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷனை இந்த ஏலியனால் கிரியேட் பண்ண முடியும், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்னு வச்சோன்னா இந்த ஏலியன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பென்னே இந்த ஏலியன் இருக்கிறதுலே என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன்ல இது ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. அண்ட் அடுத்து நம்ம வேபிக் கிட்ட போனோம் அப்படின்னா, வேபிக் கிட்ட பியூர் டிஸ்ட்ரக்ஷன் பவர் இருக்கு. எந்த அளவுக்குன்னா பிளானட்டே அழிக்கிற அளவுக்கு தலைவங்கிட்ட பவர் இருக்கும். காஸ்மிக் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ரொம்ப பிக்கான ஏலியன் அப்படின்னா ரொம்பவே டாலான ஏலியன் அப்படின்ற மாதிரியும் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்க ஏலியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம வேபிக் தான். அண்ட் கடைசியாக இருக்குது நம்ம கிளாக் வாக். கிளாக் வாக் கிட்ட பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஏலியனால் டைமை மேனிபுலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏலியன் நினச்சா டைமை ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். அண்ட் தென் தேர் வாஸ் எ பென் அப்படின்ற எபிசோடில் மொத்த பென்டனும் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளாக் வார்க்கை வச்சு தான் நோ வாட்ச் பென்னு மொத்த டைம்லையுமே மாற்றிருப்பாரு. ஓகே, சிம்பிளாக பவர்ஸ் வைஸ் ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா கிளாக் வாக் தான் இந்த பேட்டில் வின் பண்ணோம். ஐ மீன் அடுத்த பவர்ஃபுல்லாக இருக்க ஏலியன் அப்படின்னா கிளாக் வாக் தான். எப்படின்னு பார்த்தோன்னா கிளாக் வாக்கால் டைமை மேனிபுலேட் பண்ண முடியும். நம்ம மால்ட்ரான்ட்டும் ஒரு எபிசோடில் நம்ம ப்ரெசன்ட் டைம்லைனில் இருக்க பென்னையும் ஃப்யூச்சரில் இருக்க பென்னையுமே ரொம்ப நேரத்துக்கு டைம் லூப்புலேயே சிக்க விட்டுருப்பாரு. ஆக்சுவலாக இவர் என்ன நடக்க போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி இவர் டைமை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்லேருந்து தப்பிச்சு இவரால் ஆப்போனண்ட்டில் இருக்க பர்சனை அடிக்க முடியும், அது எந்த ஏலியனாக இருந்தாலும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஏலியன் எந்த ஏலியனை டிஃபிட் பண்ணணும்னு நினச்சாலும் ஈஸியாகவே பண்ணிட முடியும். இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னா ஏலியன் எக்ஸ்க்கு அப்புறம் இதுதான். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது புதுசாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி மோர் பென்டன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.